இனிக்கும் கணிதம். முக்கோணம் ABCயில் AB = 10, BC = 5 மற்றும் AC = 7 எனில், அம்முக்கோணத்தின் AB மற்றும் AC ஆகிய பக்கங்கள் இரு மடங்காக்கப்பட்டு BC அதே அளவுடையதாக இருந்தால், தற்போது புதிதாக உருவாகியிருக்கும் முக்கோணத்தின் பரப்பு எவ்வாறு அமையும்? புதிய முக்கோணத்தின் பரப்பளவு பழைய முக்கோணத்தின் பரப்பின் அதே அளவாக இருக்குமா? அல்லது பழைய முக்கோணத்தின் பரப்பை விட 2 மடங்காக இருக்குமா? அல்லது 4 மடங்காக இருக்குமா? அல்லது அப்படியெல்லாம் அமைய வாய்ப்பில்லாமல் போகுமா? என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா? விடை என்னவென்றால் அப்படியெல்லாம் அமைய வாய்ப்பில்லை என்பதுதான். அதாவது பழைய முக்கோணத்தைப் போல புதிய முக்கோணத்தின் பரப்பு அதே அளவாகவோ அல்லது அதை விட அதிகமாக 2 மடங்கோ அல்லது 4 மடங்கோ கூடுதலாகவோ அமைய வாய்ப்பில்லை. எப்படி என்கிறீர்களா? முக்கோணத்தின் பக்கங்களின் சமனின்மை விதிப்படி ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? புதிதாக உருவாகும் முக்கோணம் இவ்விதியை நிறைவு செய்கிறதா என்பதைச் சோதித்து பாருங்களேன். புதிய முக்கோணத்தின் AB = 20, இப்பக்கம் இரு மடங்காக்கப்படுகிறது அல்லவா? AC = 10, இப்பக்கமும் இரு மடங்காக்கப்படுகிறது அல்லவா? BC = 7, இப்பக்கத்தின் அளவு மட்டும் அதே அளவாக உள்ளது. இப்போது BC கூட்டல் AC = 10 கூட்டல் 7 = 17. இது மூன்றாவது பக்கமான AB ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும்தானே? ஆனால் AB = 20. எனவே 2 பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட குறைவாக இருப்பதால் இப்படி ஒரு முக்கோணம் அமைய வாய்ப்பில்லை. எனவே அமைக்க முடியாத ஒரு முக்கோணத்தின் பரப்பை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? இது போன்ற பயனுள்ள கணித காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.